245 உரிமையியல் நீதிபதிகளுக்கான நியமன உத்தரவை ஜூலை 8ஆம் தேதிக்குள் பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக இருந்த 245 உரிமையியல் நீதிபதி பதவிகளுக்கான தேர்வு பட்டியல் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றாமல் வெளியிடப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்வு பட்டியலை ரத்து செய்ததுடன் உரிய இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி திருத்தப்பட்ட தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி தேர்வு பட்டியலில் இடம்பெற்றிருந்த 14 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 14 பேர் சேர்க்கப்பட்டு திருத்தப்பட்ட பட்டியலை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நியமன நடைமுறைகள் துவங்கியுள்ளதாகவும் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அதற்குள் நியமன உத்தரவுகளை பிறப்பிக்க உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.